1 நாளாகமம் 29:17 என் தேவனே, நீர் இதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். இந்த வார்த்தை எனக்காகவே ஏசப்பா பேசுறாரு. இது எனக்காகவே இருக்குது என்று மகனே, மகளே, இந்த நிமிஷம் நீங்க நினைக்கலாம். ஆம், ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? அநேக நன்மை செஞ்சிருப்பீங்க, குடும்பத்துல நன்மை செஞ்சிருப்பீங்க, வேலை மேல நன்மை செஞ்சிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, அநேகருக்கு நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க. ஆனா செஞ்சு ஒன்று பிரயோஜனமும் இல்லையே. எல்லாம் என்ன விரோதமா பாக்குறாங்க, என் உள்ளத்தை புரிஞ்சு கொள்ளல, என் குணத்தை புரிஞ்சு கொள்ளல, என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கிறாங்க என்று கலங்கிட்டு இருக்கிற அன்பு தேவ மகனே, மகளே, ஈசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய உள்ளத்தை நான் பார்த்திருக்கிறேன். தாவீதும் அப்படிதான் அநேக நன்மை செஞ்சு குடும்பத்தாரும் வெளியாரும் அநேகர் அவருக்கு விரோதமா எழுந்தாருங்க. ஆனா இதயத்தை ஆண்டவர் பார்த்தார். இன்றைக்கு நீங்க செஞ்ச எல்லா நன்மைக்கும் இந்த உலகம் உங்களை பாக்கா கட்டி பரவாயில்ல, இந்த உலகம் உங்களை நம்பா கட்டி பரவாயில்ல, இந்த உலகம் உங்க உள்ளத்தை பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க செஞ்ச எல்லா நன்மையும் ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறார், ரட்சகர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கலங்காத மகனே, கலங்காத மகளே, உன்னை நான் என்னுடைய உள்ளங்கையில வைத்திருக்கிறேன், உன்னை உயர்த்த போகிறேன். இந்த உலகம் உன்னை நம்பலனாலும், இந்த உலகம் உன்னை வீணாக பேசினாலும் பரவாயில்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னுடைய மக, நீ என்னுடைய மகள் என்று ஏசப்பா உனக்கு சொல்றாரு. ஆண்டவர் இந்த நிமிஷம் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? மகனே, மகளே, அழாத, நான் உள்ளத்தை பார்த்திருக்கிறேன், உன்னை நான் சோதித்து அறிந்திருக்கிறேன், சோர்ந்து போகாத, நான் உன்னோட இருப்பேன், எப்பவுமே உன்னோட இருப்பேன் என்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பெரியதா இருக்கு. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் உள்ளத்தை யாருமே பார்க்கல, எல்லாருக்கும் நான் நன்மை செஞ்சேனே, என் குடும்பத்துல நன்மை செஞ்சேன், என் ஃப்ரெண்டுக்கு நன்மை செஞ்சேன், என் வேலை மேல நன்மை செஞ்சேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் நன்மை செஞ்சேன். ஆனா எனக்கு தீமையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதுக்கு யாருமே எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல இல்லையே, நான் கவலையோடு இருக்கிறேன் என்று கலங்கிட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இன்றே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஊற்றுவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, நீங்க ஊற்றினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா, ஆறுதல் படுத்தினதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று கலங்கிருக்கிற இந்த வேலையில நீங்க உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு இதை பார்த்து கேட்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுனீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த வேலையில நீங்க உள்ளத்தை ஆராய்ந்து எல்லா கண்ணீரும் வேதனையும் நீக்கினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்தீங்க, நீங்க பார்த்திருக்கிறீங்க, உங்களுடைய கரத்துல வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. துதிகான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்த்திருக்கிறார். யார் என்னென்ன சொல்லட்டுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஜீசஸ் வித் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.